பிரைஸ் லாட் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஜெபராஜ் அண்ணாவை பற்றி வந்து அவர் வந்து போக்சோவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணதுனால வந்து எல்லாருமே வந்து அதை பற்றி ரொம்ப தப்பாக இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை போட்டுட்ருக்குறாங்க, ட்ரெண்ட் ஆகிறதுக்காக போட்டுட்ருக்குறாங்க. இந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவர் ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்காரு, அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்னொன்று என்னென்னா, அவரை பற்றி ஃபேமிலிலையும் சரி, என் பசங்களை எப்படி அவரை நம்ப அனுப்புறது, நீங்கள் ஏன் அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, நாங்கள் எப்படியோ நினச்சோம், ஆனால் வந்து இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவரை பற்றி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதை நிறுத்துங்க. நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருந்திருப்போமா? நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் நம்ம சும்மா இருந்திருப்போமா? நீங்கள் அவரை வந்து உயர்த்தலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவர் தாழ்த்தாமல் இருந்தால் சரி, அவரை பற்றி குறை சொல்லாமல் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நிறைய ஃபேமிலிலையும் சரி, நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நீ கீழே விழுவான்னு எனக்கு தெரியும், அவன் வந்து விழுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. எவ்வளோ வாலிப பசங்க, என்னையும் சேர்த்து தான், எவ்வளோ வாலிப பசங்க ஒரு பாட்டை கேட்டு இயேசுப்பாக்குள்ள அவ்வளோ வாஞ்சியாக வந்திருக்கிறாங்க. அவர்கள்னா நிறைய வாலிப பசங்க இயேசுப்பாக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் சரி, மற்றவங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து அவரை பற்றி குறை சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவர் திரும்ப வருவார். எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் சேனல்னாக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் கண்டிப்பாக திரும்ப வருவார். சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. என்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் கூட இருக்காரு.